வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம கடையில் தான் ஸ்மைலி வாங்கி பொரித்து சாப்பிடுவோம். இப்போ வீட்டிலையே நம்ம ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்மைலிக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன், இது தேவை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, தேவையான அளவு எண்ணெய். பாருங்கள், ஸ்மைலிக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிடலாம். கட்டி இல்லாமல் மசிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்குங்க. கட்டி இருந்தால் நம்ம கட் பண்ணும் போது வராது. மசாலா பொடியை போட்டுடலாம். இது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா வேண்டாம். அவசியம் போடணும்னு இல்லை. மிளகு பொடி போட்டாச்சு, கரம் மசாலா போட்டாச்சு, மிளகு பொடி போட்டாச்சு. இப்போது லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு நம்ம பேக்கிங் சோடாவோ இல்லை சாதா சோடாவோ ஏதோ ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு முதல்ல 1 ஸ்பூன் போட்டுருவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவை இருந்தால் கொஞ்சம் கொல கொலன்னு இருந்ததுன்னா நம்ம இந்த அரிசி மாவை இதோட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிணைஞ்சிக்கங்க. இப்போ இந்த அளவுக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம போட்டு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய், இந்த பட்டர் பேப்பர் மேலே நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். இப்போ இந்த மாவு வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். நம்ம மேலே மூடுற இடத்துலையும் நல்லா இப்படி தடவிடுவோம். தடவிட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி திரட்டிக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடியோட எண்ணெய் பாட்டிலோட வடிகட்டுற மூடி இதை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை லைட்டாக எண்ணெயில் தொட்டுருவோம். தொட்டுட்டு நம்ம வந்து நல்லா இப்படி அழுத்தி கொஞ்சம் இப்படி 2 திருவுனிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி கண்ணு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பொரிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் வந்து ஸ்மைலிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். நல்லா இந்த மாதிரி கலர் வந்த உடனே எடுங்க. நல்லா வந்து அந்த பபுள்ஸ் வர்றது குறையணும் எண்ணெயில். அந்த மாதிரி குறைஞ்சாதான் நமக்கு வந்து நல்லா இது மொறு மொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், ஸ்மைலி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை சீவி கூட வேக வச்சுட்டு சீவி கூட எடுத்துக்கலாம். மசிக்கிறத விட சீவி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். பாருங்கள், சூப்பரான சுவையான ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு பொடியும் மசாலா பொடியும் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.